வெடிக்கரப்பான் போன்ற நோய்களை தீர்ப்பதற்காக சீலைங்கிற ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்கங்கிறதையும் பாருங்க. சீலை மருந்து பொருட்கள்லாம் இடிச்சு இப்ப சாரா வச்சிருக்கிறோம். இதுல நொச்சி, தழுதாள, வாதநாரணை இது போன்ற இலைகள், வெடியுப்பு, முட்டையோட வெள்ளைக்கரு, உளுந்த மாவு இது எல்லாமே கலந்துருக்கு. இந்த இலைச்சாரை என்ன பண்றோம்னா பாதிக்கப்பட்ட இடத்துல இது தடவிட்டு கட்டு போட போறோம். இப்படி பாதிக்கப்பட்ட இடத்துல தடவும் பொழுது பாத்தீங்கன்னா பொதுவா சீலை கட்டுறதுன்னு பேரு. சீலைனா துணின்னு அர்த்தம். ஒரு துணியை வச்சு நம்ம கட்ட போறோம். இந்த பேண்டேஜ் ரோல் இருக்கு இல்லையா, அந்த துணியை வச்சு முதல்ல இப்ப வந்திருக்க நோயாளிக்கு பாத்தீங்கன்னா இடது கையில அடிபட்டு அவருக்கு ஒரு வீக்கமும் வலி இருக்குது. அதனால அந்த வலி உள்ள இடத்துல இந்த சீலை கட்டு போட போறோம். இந்த சீலை கட்டு போட்டோம்னா ஒரு 3 முதல் 4 நாட்கள் இந்த கட்டை பிரிக்காம அப்படி இருந்தாங்கன்னா இந்த வலி நல்லா குறையும். இப்ப பாருங்க, இந்த இலைச்சாரை எடுத்து மணிக்கட்டுக்கு மேல அப்படியே கை வரையும் தடவ போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மணிக்கட்டுக்கு மேல தடவுறாங்க. இப்ப இந்த துணியை மணிக்கட்டுல இருந்து சுத்துறாங்க. அப்படியே மெதுவா தள்ளி தள்ளி சுத்துறாங்க. நெருக்கமா சுத்தக்கூடாது, பரவலா சுத்தணும். அதாவது நம்ம தோல் தெரியணும், அந்த மாதிரி சுத்துறாங்க. இந்த கட்டு போட்ட இடத்துல திரும்பவும் அந்த மூலிகை சாரை வச்சு நல்லா பூசுறாங்க. நல்லா எடுத்து பூசுறாங்க. சரி, தெரியும். பேஷண்ட் இதோட நாங்க கட்டு போட்டு அவங்கள அனுப்பி விட்டுறோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு அவங்கள கட்டு பிரிக்க சொல்றோம். இப்ப பாருங்க எப்படி கட்டு பிரிக்கிறோங்கிறத. ஆறாத புண்கள்